வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 6வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் வாரியா வினா விடை வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா 6லேருந்து இயல் 1லேருந்து 9 இயலும் வினா விடையாக வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? 6வது புக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 7வது தமிழ் புக்கில் இருந்து இயல் வாரியாக வினா விடை வீடியோ பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 7வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 பாருங்கள். 7ஆம் வகுப்பில் இயல் 1 அமுத தமிழ். ஓகேங்களா? பாடம் 1 எங்கள் தமிழ். கொஸ்டின் 1 பாருங்கள். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானெலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்னும் பாடலடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆன்சர் பி, நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றே தாரையும் இகழாது என்னும் பாடலடிகள் இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறமே என்று இசைத்திடும் அன்பரமே வே. ராமலிங்கனார். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. தமிழ் மொழி எம்மாதிரியான அறிவை நமக்கு தருவதாக வே. ராமலிங்கனார் கூறுகிறார். தமிழ் மொழி எம்மாதிரியான அறிவை நமக்கு தருவதாக வே. ராமலிங்கனார் கூறுகிறார். ஆன்சர் பாருங்க. அருள்நெறி நிரம்பியது. ஆன்சர் சி, அருள்நெறி நிரம்பியது. கொஸ்டின் நம்பர் 3. தமிழ் மொழியை கற்போரின் பண்பு எதுவென்று நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்? பொருள் பெற யாரையும் புகழாமல் இருப்பர், தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேசாமல் இருப்பர். அப்போ ஆன்சர் ஏ அண்டு பி, ரெண்டுமே ஏ மற்றும் பி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. எங்கள் தமிழ் என்னும் கவிதையை இயற்றியவர் ராமலிங்க அடிகள். எங்கள் தமிழ் என்னும் கவிதையை இயற்றியவர் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர். யார்? நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ் என்னும் கவிதையை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். வே. ராமலிங்கனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர்னு சொல்லலாம், ராமலிங்கனாரும் என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 4. காந்திய கவிஞர் யார்? காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். காரணம், காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியதால். 7. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். நாமக்கல் கவிஞர் இயற்றாத நூல் என் சரிதம். மீதி எல்லாமே அவர் இயற்றியது மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. என் சரிதம் மட்டும் ஊவேசாவுது. ஊவேசா. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. எங்கள் தமிழ் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல். எங்கள் தமிழ் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். 10. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் எப்போராட்டத்தின் போது பாடினார்? ஓகேங்களா? கத்தியின்றி இரத்தம் ஒன்று யுத்தம் வருது என்ற பாடல் எந்த போராட்டத்தின் போது நாமக்கல் கவிஞர் பாடினார்? எந்த போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா வெள்ளையினே வெளியேறு இயக்கம்.
வெளியேறு இயக்கல் தான் கத்தியின்றி ரத்தம் ஒன்று யுத்தம் ஒன்று வருது என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் எப்போராட்டத்தின் போது பாடினார்னா முத வெள்ளையிலே வெளியேறு இயக்கம்தான். அடுத்து பார்த்திங்க சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். குறி என்றால் குறிக்கோள், விரதம் என்றால் நோன்பு, மொழிகிற தருகின்ற. நெறி என்னும் சொல்லின் பொருள். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து பாருங்கள், குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. குறள் கூட்டல் ஆகும். ஆன்சர் பி, குறள் கூட்டல் ஆகும். அடுத்து பாருங்க 13வது கொஸ்டின் நம்பர் 13. வான் கூட்டல் ஒளி. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. ஒரு பாடலின் சொற்களில் முதலெழுத்து ஒன்று போல் வந்தால் அந்த நயம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மோனை. அதாவது பார்த்தீங்கன்னா செய்யுள்ள முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. ஒரு பாடலின் சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றுவது போல் வந்தால் அந்த நயம் எதுகை. அந்த நயம் எதுகை. ஒரு பாடலின் சொற்கள் கடைசி எழுத்து ஒன்றுவது போல் வந்தால் அந்த நயம் இயைபு. அப்போ மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபுனா என்ன? ஒரு பாடலுடைய செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் மோனை. ஒரு பாடலின் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் எதுகை. ஒரு பாடலின் கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் இயைபு. அடுத்து பாடம் 2, ஒன்றல்ல இரண்டல்ல. பாடம் 2, ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என துவங்கும் கவிதையை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. ஆன்சர் டி, பரணி. இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல். இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். இசைப்பாடல் என்னும் அழைக்கப்படும் நூல் பரிபாடல். அடுத்து பாருங்க, வான் புகழ் கொண்ட என ஓமைக்கப்படும் நூல். வான் புகழ் கொண்ட என ஓமைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். 18, முல்லைக்கு தேர்ந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? வேல் பாரி. வேல் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்த வள்ளல் யார்? குமணன். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்த வள்ளல் குமணன். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது சொல்லும் பொருளும். ஒப்புமை அப்படின்னா இணை. ஒப்புமை என்றால் இணை. அற்புதம் விந்தை. முகில் மேகம். உபகாரி வள்ளல். உடுமலை நாராயண கவி எவ்வாறு புகழப்படுகிறார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி பற்றிய வாக்கியங்களில் பொருந்தாதது எது? இதை பற்றி பொருந்தாதது, அதாவது பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி பற்றிய வாக்கியங்களில் பொருந்தாதுன்னு கேட்குறான். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் சரி, நாடக எழுத்தாளர் சரி, நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் சரி, சிற்றிலக்கிய உரையாசிரியர் இது தவறு. அப்போ பொருந்தாதது ஆன்சர் டி, சிற்றிலக்கிய உரையாசிரியர் பொருந்தாதது. அடுத்தது, பகைவரை வெற்றி கொண்ட வரைய பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்ட வரை பாடும் இலக்கியம் பரணி. பாடும் இலக்கியம் பரணி. பாருங்கள் மறுபடியும், பகைவரை வெற்றி கொண்ட வரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில். ஆன்சர் டி, சி, முகில். அதாவது பார்த்தீங்கன்னா முகில்ல துகில். ஆன்சர் துகில். துகிலுங்கிறது தவறு தான், ஓகேங்களா? ஆன்சர் முகில் தான் வரும். முகில் என்றால் தான் மேகம். ஆன்சர் முகில் என்றால் மேகம். ஆன்சர் இதுக்கு
பி. அதை பற்றி நான் மறுபடியும் வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் முகில். அடுத்து 24வது கொஸ்டின். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. 2 கூட்டல் அல்ல, 2 கூட்டல் அல்ல. பாருங்கள் அடுத்தது தன் 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 தவம், தன் தவம். ஆன்சர் தந்து கூட்டல் உதவும். ஒப்புகை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத்த கிடைக்கும் சொல்லு ஒப்புமை இல்லாத. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக உடுமலை நாராயணகவி குறிப்பிடுவது தேன்மணம் கமலும் தென்றல், சுவைமிகு கனிகள் அண்டு பொன் போன்ற தானியங்கள், நன்செய் நிலவடம். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும், மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பாருங்க, தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளில் உடுமலை நாராயணகவி குறிப்பிடுபவை. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக உடுமலை நாராயணகவி குறிப்பிடப்படுபவை பரணி, பரிபாடல், கலாம்பக நூற்பகல், எட்டுத்தொகை, திருக்குறள், சங்க இலக்கியங்கள். அடுத்த பாடம் பாருங்க, பாடம் 3 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தனது எண்ணங்களை உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவை டேஸ் ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்டவை மொழி, மனிதனால் உருவாக்கப்பட்டவை மொழி. அடுத்து பாருங்க, மனிதனால் உருவாக்கப்பட்டவை எது? தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவை டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ, ஆன்சர் பி மொழி. 29 மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எதன் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது? ஓகேங்களா, மொழியின் மூலம். ஆன்சர் டி மொழியின் மூலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 வாயினால் பேசப்படும், வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்க உணரப்படுவது. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்க உணரப்படுவது. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. ஆன்சர் சி பேச்சு மொழி. அடுத்து பாருங்க, மொழியின் முதல் நிலை யாது? மொழியினுடைய முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். ஆன்சர் பி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவ எழுத்து எழுதப்பட்டு படிக்கப்படுவது. எழுதப்பட்டு படிக்கப்படுவது. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. 33 மொழியின் இரண்டாவது நிலை. மொழியின் இரண்டாவது நிலை யாது? எழுதப்படுவது படிக்கப்படுவது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க டேஸ் உதவுகிறது. டேஸ் உதவுகிறது. ஆன்சர் டி எழுத்து மொழி. ஆன்சர் டி எழுத்து மொழி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 35 எழுத்து மொழி பற்றி பொருந்தாத தொடரை கண்டறிய. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி காரணமாக இருக்கிறது. சரி. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது நீண்ட காலமாக பயன்பாட்டிற்கு உரியது. தவறு. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது. சரி. உலகில் சில மொழிகளின் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. சரி. ஓகேங்களா, இதில் ஓகேங்களா பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. எது சரி அப்படின்னா உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுனா பேச்சு மொழி. பேச்சு மொழி. பின்வரும் எது உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது? ஆன்சர் சி பேச்சு மொழி. ஆன்சர் சி பேச்சு மொழி. அடுத்து பாருங்கள் 38வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 38 பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் என்ன? பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் என்ன?
உடல் மொழி ஒலி ஏற்ற இறக்கம். உடல் மொழி ஒலி ஏற்ற இறக்கம். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள். பேச்சு மொழியின் பொருள். ஆன்சர் ஏ வேறுபாடு. ஆன்சர் ஏ வேறுபாடு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 40. குழந்தையை நல்லா கவனிக்க. குழந்தையை நல்லா கவனிக்க என்றும் கூறும்போது கவனி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கவனி என்னும் சொல் ஆன்சர் ஏ பேணுதல். நில் கவனி செல் என்று சொல்லும்போது கவனி என்ற சொல் பொருள் பாதுகாப்பு. நில் கவனி செல் என்று சொல்லும்போது கவனி என்ற சொல்லின் பொருள் பாதுகாப்பு. என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும்போது மறுப்பை உணர்த்துகிறது. மென்மையான ஒலிக்கும்போது இயலாமையை உணர்த்துகிறது. இயலாமையை உணர்த்துகிறது. 41. பேச்சு மொழியில் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறதோ அதற்கேற்ற வேறுபாடு எது? அதற்கேற்ற வேறுபாடு பொருள். நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் அது பின்வரும் எந்த கேள்விக்கு விடையாக அமையும்? எந்த கேள்விக்கு விடையாக அமையும்? பறவையை பார்த்தது யார்? பறவையை பார்த்தது யார்? ஆன்சர் ஏ பறவையை பார்த்தது யார்? சொல்லை ஒலிப்பதில் உள்ள ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிபும் தத்துமில் சிறிது உளவாகும் என்று கூறும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல். நன்னூல். ஆன்சர் டி நன்னூல். 44. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்றவர் யார்? மு வரதராஜனார். அதை பற்றி என்ன சொல்கிறாரு? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று கூறியவர் மு வரதராஜனார். அடுத்து 45. பேசப்படுவது, கேட்கப்படுவது, எழுதப்படுவது, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே ஆகும் என்றவர் மு வரதராஜனார். மு வரதராஜனார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்கள். வட்டார மொழி. ஆன்சர் ஏ வட்டார மொழி. ஒரே மொழியை பேசும் மக்கள் பல்வேறு இடங்களில் வாழும்போது சூழலுக்கு ஏற்ப மாற்றமடைந்து தொடர்பின்மை காரணமாக மாற்றம் மிகுதியாக உருவாகும் புதிய மொழி. ஆன்சர் கிளைமொழி. கிளைமொழி. கீழ்கண்டவற்றுள் தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளைமொழி அல்லாதது. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகளில் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம். ஆன்சர் பிராகிருதம். மீதியெல்லாம் பிரிஞ்சது கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இது மூணுமே தமிழிலிருந்து வந்த கிளைமொழிகள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 49. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எது? எழுத்து வடிவம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து வடிவம். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து வடிவம். எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவடைவதில்லை. ஆன்சர் பி சிதைவடைவதில்லை. ஆனால் வரி வடிவம் மாறுபடும். பேச்சு மொழியே டேஸ் என்ப உலக வழக்கு என்ப. எழுத்து மொழியே டேஸ் என்ப. எழுத்து மொழியே டேஸ் என்ப இலக்கிய வழக்கு. இலக்கிய வழக்கு.
அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டில் பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? பாருங்க, எழுத்து மொழியில் பிழைகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பில்லை. பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமையும். இதுதான் பொருந்தாதது. மீதி எல்லாமே பேச்சு மொழி எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு. அது பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் முழுமையாக ஒலிக்கும். சரி. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் குறைவு. சரி. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்ற தாழ்வு இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையான கருத்தை உணர்த்துகிறது. எழுத்து மொழியில் அதற்கு இடமில்லை. இதுவும் சரி. அப்போ தவறானது ஆன்சர் டி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அந்த மொழி எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மொழி எவ்வாறு அழைக்கப்படும்னா இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையேயான வேறுபாட்டை முறையே உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றவர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றவர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்றவர் தொல்காப்பிய. ஆன்சர் ஏ, தொல்காப்பிய. அடுத்தது ஓகேங்களா? தமிழில் எப்போது முதலோ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருந்துள்ளது? பழங்கால முதலே. பழங்கால முதலே. அடுத்து பாருங்க, குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்பொழுது அறிமுகமாகிறது? ஓகேங்களா? கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையில். குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்போது அறிமுகமாகிறதுனா கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையில். குழந்தைகளுக்கு பிற மொழிகள் எப்போது அறிமுகமாகிறது? படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில். எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. அடுத்து பாருங்க, டேஸில் பிறமொழி சொற்கள் மிகுந்து காணப்படுகிறது. பேச்சு மொழியில் டேஸில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. எழுத்து மொழியில் பேச்சு மொழி எதற்கேற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது, மக்களின் மனநிலைக்கேற்ப. அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு டேஸ் உதவுகிறது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு டேஸ் உதவுகிறது? பேச்சு மொழி. 58. மொழி காலம் கடந்தும் வாழ்வதற்கு டேஸ் தேவைப்படுகிறது? மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு டேஸ் தேவைப்படுகிறது? எழுத்து மொழி. எழுத்து மொழி. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையேயான வேறுபாட்டை எவ்வாறு அழைப்ப? ஓகேங்களா? இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு மொழி. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்பட்டு வருவது எழுத்து தமிழ். ஊடகத்திலும் இலக்கியங்களிலும் டேஸ் தமிழை பயன்படுத்தினால்தான் அதை சிதையாமல் காக்க முடியும். திருத்தமான இலக்கிய தமிழ். திருத்தமான இலக்கிய தமிழ். இக்காலத்தில் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் பேச்சு மொழியில் நீண்ட காலம் நிலைத்தது நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலம் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும். இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்னும் வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர். 62. வெளியுலகின் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிகள் எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்திட வேண்டும். இது ஓகே என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து பாடம் 4 செலவடையல். பேச்சு மொழியின் அழகினையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை செலவடைகள். பேச்சு மொழியின்
அழகினையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பவை செலவடைகள். செலவடைகள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழமொழிகள். செலவடைகளை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழமொழிகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 65. பொருந்தாத பொருள் எது? பொருந்தாத பொருள் எது? ஓகேங்களா? எறும்பு ஊற கல்லும் தேயும், இது மாற்றம், சரி. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும், மதிப்பு, சரி. அதிர அடித்தா உதிர விளையும், முயற்சி, சரி. 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஒட்ட மரமா, நிறைவு, தவறு. அப்போ பொருந்தாதது ஆன்சர் டி. பொருந்தாதது ஆன்சர் டி. 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கும் அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அப்படிங்கிறத வேகன்னு கொடுத்துருந்தா தான் சரி. அங்கே நிறைவுன்னு கொடுத்துருக்கு, தவறானது ஆன்சர் டி. அடுத்து பாடம் 5. குற்றியலுகரம், குற்றியலிகரம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் டேஸ் எனப்படும். முதலெழுத்துக்கள் ஆகிய 30 எழுத்தும் முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயர்நலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். 68. குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களுக்கு சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது எவ்வாறு ஒலிக்கிறது? எவ்வாறு ஒலிக்கிறது? முழுமையாக ஒலிக்கிறது, முழுமையாக ஒலிக்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 69. கொஸ்டின் நம்பர் 69. குசுடுதுபுரு ஆகிய 6 வல்லின உரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது எவ்வாறு ஒலிக்கிறது? குறைவாக ஒலிக்கிறது, முழுமையாக ஒலிப்பதில்லை, தனக்குரிய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு ஆன்சர் டி, மேற்கொண்ட அனைத்தும். 70. தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம். பின்வரும் எது குற்றியலுகரம் இல்லை? பின்வரும் எது குற்றியலுகரம் இல்லை அப்படின்னா புகு, பசு, விடு, மீதி எல்லாமே குற்றியலுகரம். 72. டேஸ் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் 1 மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிப்பது தனி குரில். தனிக்குரலை தொடர்ந்து வரும் வல்லின உகரங்கள் மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போது ஓசை குறையாமல் 1 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை எவ்வாறு அழைப்ப? முற்றிய லுகரம். ஆன்சர் முற்றிய லுகரம். ஆன்சர் சி, முற்றிய லுகரம். ஆன்சர் சி, முற்றிய லுகரம். முற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7. 74வது கொஸ்டின். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொல் எது? குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொல் எது? ஓகேங்களா? கரம். பாருங்க, அகரம், இகரம், உகரம் எடுத்துக்காட்டு. நெடில் எழுத்துக்களை குறிக்கும் பயன்படும் அசைச்சொல். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொல் கான். உதாரணம் பாரு, ஐகான், அவுகான். ஐகான், அவுகான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொற்கள். ரெண்டுமே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசைச்சொல். காரம். பாருங்க, எடுத்துக்காட்டு மகரம், ஏகாரம், ஐகாரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசைச்சொல் எது? கேனம். ஆன்சர் டி, கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படும் அசைச்சொல் கேனம். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள ஆயுத எழுத்தை கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். 79வது கொஸ்டின். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாகு, மாசு, பாடு, காது,
6. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. கொஸ்டின் நம்பர் 80. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஓகேங்களா? ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு எஃகு, அஃது. 81. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஓகேங்களா? உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு அரசு, கயிறு, 9, வரலாறு. அடுத்து 82. வல்லினம், அதை பார்த்தீங்கன்னா கசட தபர மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஓகேங்களா? வல்லினம் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பாருங்க 80. இதுக்கு உதாரணம் பாருங்க கொடுத்துருக்கான். பாக்கு, பேச்சு, பாட்டு, பந்து, உப்பு. இது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. கொஸ்டின் நம்பர் 83. மெல்லினம் ஞமன மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஓகேங்களா? மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. அடுத்து 84. இடையன எரள வளல மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஓகேங்களா? இடைத்தொடர் குற்றியலுகரம். 85. இதுக்கு பாருங்க எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இடைத்தொடருக்கு இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் சொற்கள் இல்லை. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஆன்சர் யூ. சு, டு, ரு ஆகிய இறுதியில் அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம். தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். குற்றியலுகரம் பின்வரும் எந்த இடத்தில் வரும்? எந்த இடத்தில் வரும்? குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தின் முதல் எழுத்துக்களை கொண்ட சொற்களில் வரும். சரி. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து மகரத்தை முதல் எழுத்தை கொண்ட சொற்கள் வரும். தவறு. மியா என்ற அசைச்சொல்லில் ஓசை நயத்திற்காக வரும். சரி. அப்போ ஆன்சர் ஓகேங்களா? ஏ, சி. ஆன்சர் டி. முற்றிலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு வரும் சொற்கள் வரும்போது கொக்கு கூட்டல் யாது? கொக்கியது. நாடு கூட்டல் யாது? நாடியது. அடுத்து பாருங்க மியா. மியா என்ற அசைச்சொல் ஓசை நயத்திற்கு வரும். கேல் கூட்டல் மியா? கேன் மியா. செல் கூட்டல் மியா? சென்மியா. கொஸ்டின் நம்பர் 89. குற்றியலுகரம் பின்வரும் எந்த 2 இடங்களில் வரும்? எந்த 2 இடங்களில் வரும்? யாது, மியா. குற்றியலுகரம் தற்போது எவ்வழக்கில் மட்டும் உள்ளது? இலக்கியங்களில் மட்டும் உள்ளது. அடுத்து பாருங்க 91. அடுத்தது 91. 6. நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அடுத்து பாருங்க எஃகு நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம் தான். இது கரெக்டு. 6 என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். எஃகு என்பது ஓகேங்களா ஆயுத தொடர் குற்றியலுகரம். கரும்பு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். விறகு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். உலக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். 8 என்பது வன்தொடர் குற்றியலுகரம். 7 என்பது நெடில்தொடர் குற்றியலுகரம். பந்து என்பது மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க காசு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம். கொய்து என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க பாருங்க. இதில் பாருங்க ஓகேங்களா பொருந்தாதது ஓகேங்களா பசு, விடு, கரு. ஓகேங்களா கரு இது மட்டும் உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க ஓகேங்களா பாக்கு, பஞ்சு, பாட்டு, பந்து. ஓகேங்களா இதில் பஞ்சு என்பது தான்
பொருந்தாதது. அடுத்து 103 ஆறு மாசு பாகு அது பொருந்தாதது அது. அடுத்து 104 அரசு எய்து முல்கு மார்பு. ஓகேங்களா, அரசு என்பது தான் பொருந்தாதது. ஓகேங்களா. அடுத்து பண்பு மஞ்சு கண்டு எஃகு, இதில் பொருந்தாதது எஃகு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகை சொற்களில் விரித்து எழுதுக. தொகை சொற்களில் விரித்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொகை சொற்களில் விரித்து எழுதுக. இருதிணை உயர்திணை அக்ரிணை, முக்கணி மாப்பழா வாழை, முத்தேன் கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன், முத்தமிழ் இயல் இசை நாடகம், நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அறுசுவை இனிப்பு புளிப்பு கசப்பு உப்பு துவர்ப்பு, மழலை பேசும் மொழி, மழலை பேசுவது மொழி அழகு, இனிமையை தமிழ் மொழி எமது, அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும், அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை, நீ அறிந்ததை பிறருக்கு சொல், நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது நட, உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தைகள் பொதுவாக நட என்போம், நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு, பேச்சு வழக்கு. அடுத்து பாருங்க கலை சொற்கள். அடுத்தது கலை சொற்கள். ஊடகம் அப்படின்னா மீடியா, பருவ இதழ்னா மேஜின்ஸ், மொழியல்னா லாங்குவேஜிஸ், பொம்மலாட்டம்னா பப்புட்ரி, ஒளியல் போனோலஜி, எழுத்திலக்கணம் ஆர்டியோகிராஃபி, இதழியல் ஜெர்னலிசம், உரையாடல் டயாலிசிஸ். இதெல்லாம் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இத்துடன் பார்த்தீங்கன்னா 7வது புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1 வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.